ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கையில வந்த கஷ்டங்களை நினைச்சு பாருங்க. எத்தனை தடவை தோற்றிருக்கீங்க? எத்தனை தடவை பிறர் உங்களை நம்பலன்னு சொல்லிருப்பாங்க? ஆனா இன்னும் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்க உள்ளே மறைந்திருக்கும் தன்னம்பிக்கை. ஒரு கதை சொல்றேன். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பையன் இருந்தான். படிக்க முடியல, உடம்பு பலமில்ல, குடும்பம் ஏழை. எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் நான் பெரியவன் ஆகுவேன். அவன் அப்படித்தான் தினமும் போராடினான். தோல்விகள் வந்தது, கண்ணீர் வந்தது. ஆனா அந்த நம்பிக்கையை மட்டும் அவன் விடல. இன்று அந்த பையன் அந்த கிராமத்துக்கே பெருமையு நினைச்சு பாருங்க. அவனுக்கு இருந்தது தன்னம்பிக்கை மட்டும்தான். அது அவனோட வாழ்க்கையை மாற்றிச்சு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சோதனைகள் வரும். அப்போ நாமே நம்ம கையால நம்ம மனசுக்கு விஷம் ஊற்றிக்கொள்வோம். எனக்கு முடியாது, நான் சாதிக்க முடியாது. ஆனா நண்பர்களே, அதுதான் தவறு. ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்களை சந்தேகப்படுத்தும் போது உங்க வாழ்க்கை ஒரு படி பின்னோக்கி போகுது. அதுக்கு பதிலா உங்க உள்ளுக்குள்ளே சத்தமா சொல்லுங்க, எனக்கு முடியும், நான் சாதிப்பேன். அந்த ஒலிதான் உங்க வாழ்க்கையை முன்னோக்கி இழுத்துச் செல்வது. சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. இன்று ஓடிய 1 கிலோமீட்டர், இன்று படிச்ச ஒரு பக்கம், இன்று வேலை முடிச்சது. இவை எல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றிகளுக்கான அடித்தளம். தோல்வியை நேசிங்க. தோல்வி வந்தா அதுக்கு முன் அழுங்க, கஷ்டப்படுங்க. ஆனா மறுநாள் அந்த தோல்வியை கையிலே எடுத்துக்கிட்டு இதுதான் என் சக்தின்னு சொல்லுங்க. உங்களை நீங்களே நம்புங்க. உலகம் உங்களை விட்டு போனாலும், உங்க நிழல் கூட இல்லாத நேரத்திலும் நீங்க உங்களை நம்பிக்கையோடு நிற்க வேண்டும். அதுதான் தன்னம்பிக்கை. வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரி. ஆயுதம் இல்லாத சிப்பாய்க்கு போரில் வெற்றி எப்படித் தேடும்? தன்னம்பிக்கை இல்லாதவங்க வாழ்க்கையில் வெற்றி எப்படித் தேடுவாங்க? தோல்வி, அவமானம், கஷ்டம் எல்லாத்தையும் கடக்க ஒரே ஆயுதம்தான் உங்களுக்கு இருக்கு. அது தன்னம்பிக்கை. அதனால் இன்று முதல் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் உங்களை குறை சொன்னாலும், உங்க மனசுக்குள்ள ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்குங்க. என்னால் முடியும். நான் வெற்றி பெறுவேன்.